Dear plus one commerce students, good morning. Today we shall continue the insurance chapter in the plus one commerce. Our topic is health insurance. Health insurance. In your book pack also there is a very short answer question. What is health insurance? In your book pack also there is a very short answer question. What is a health insurance? உடல்நல காப்பீடு என்றால் என்ன? In the mid-80s, most of the hospitals in India were government owned and treatment was free of cost. With the advent of private medical care, the need for health insurance was felt and various insurance companies introduced health insurance as a product, presently in the form of Mediclaim policy. 1980களில் இந்தியாவில் பெரும்பாலான மருத்துவமனைகள் அரசாங்கம் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அரசாங்க மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை தான் வழங்கப்பட்டது. அதனால் தனியார் மருத்துவமனைகளோட வருகையும் மருத்துவ காப்பீட்டினுடைய தேவையும் அதிகரித்தது. காப்பீட்டு நிறுவனங்கள் பல வகையான மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை அந்த சமயங்களில் அறிமுகப்படுத்தியது. தற்சமயம் மருத்துவ கோருரிமை திட்டாவணம் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பாலிசி முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது. Health insurance policy is a contract between insurer and an individual or group in which the insurer agrees to provide the specified health insurance at an agreed upon the price, that is a premium. Disability resulting from illness or accident may be peril to family because it not only cuts off the income but also created large medical expenses. Health insurance is taken as safeguard against rising medical costs. It provides risk coverage against unforeseen health expenditure that may result in financial hardship. மருத்துவ காப்பீடுங்கிறது காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் தனிநபர்கள் அல்லது மனித குழுக்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய, செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம். மருத்துவ காப்பீடுங்கிறது காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும், தனிநபர்கள் இல்லைன்னா ஒரு குழு, அவங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு, செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தப்படி காப்பீடு தருணர் குறிப்பிட்ட அளவு முனைமம் பெற்றுக்கொண்டு குறித்த காலத்திற்கு உடல்நல காப்பீட்டை வழங்க ஒப்புக்கொள்கிறார். நோய் அல்லது விபத்து குடும்பத்தினுடைய வருவாயை மட்டும் பாதிப்பதில்லை. எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய நோய் அல்லது விபத்து குடும்பத்தோட வருமானத்தை மட்டும் பாதிக்கிறதில்ல, பெருமளவு மருத்துவ செலவுகளை வேற ஏற்படுத்திடுது. மருத்துவ செலவுகளிலிருந்து மருத்துவ காப்பீடு பாதுகாப்பளிக்கிறார். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள்னால ஏற்படும் நிதி நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கு இந்த காப்பீடு நமக்கு இழப்பீடு வழங்குகிறது. இந்த காப்பீடு, மருத்துவ காப்பீடு நமக்கு இழப்பீடு வழங்குகிறது. டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீட்டினுடைய வகைகள். There are mainly 3 types of health insurance covers. The first one is individual mediclaim. Second one is family floater policy. Third one is unit linked health plan.
இண்டிவிஜுவல் மெடிக்ளைம், தனிநபர் மருத்துவ காப்பீட்டு திட்டம். It covers the hospitalization expenses for an individual up to the sum assured limit. எதிர்பாராத விதமாக ஏற்பட்டக்கூடிய விபத்து அல்லது நோய், வந்திருக்கிற நோய், இதுக்கான மருத்துவ செலவுகள், மருத்துவமனை செலவுகள், தனிநபருக்கான மருத்துவமனை செலவுகளை அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த காப்பீட்டு நிறுவனம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. தனிநபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வரையிலான மருத்துவ செலவுகளை, மருத்துவமனை செலவுகளை காப்பீட்டு நிறுவனம் ஏற்றுக்கொள்கிறது. இதை தான் இண்டிவிஜுவல் மெடிக்ளைம் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி. குடும்ப நல திட்டாவணம். ஒரு குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய மருத்துவமனை செலவுகளை, நோயினால், விபத்தினால் ஏற்படக்கூடிய அந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய மருத்துவமனை செலவுகளை அந்த குறிப்பிட்ட அளவு வரைக்கும் காப்பீட்டு நிறுவனம் ஏற்றுக்கொள்கிறது. இட் கவர்ஸ் த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் என்டையர் ஃபேமிலி அப் டு த சம் அஷ்யூர்டு லிமிட். ஒரு குடும்பத்திற்கு குறிப்பிட்ட தொகை வரையிலான மருத்துவமனை செலவுகளை காப்பீட்டு நிறுவனம் ஈடு செய்கிறது. The third one is unit linked health plans. முதலீடு இணைந்த காப்பீட்டு திட்டங்கள். This policy combines health insurance with the investment and pays back an amount at the end of the insurance terms. Health insurance provides the following types of coverage. Medical expenses, மருத்துவ செலவுகள். It covers the expenses of hospitalization, nursing home bills and doctor services. Disability income, வருவாய் இழப்பு. It replaces the income lost while the insured is unable to work. முதலீடு இணைந்த காப்பீட்டு திட்டங்கள். இந்த திட்டம் மருத்துவ காப்பீடு மற்றும் முதலீட்டுடன் ஒருங்கிணைந்த திட்டமாகும். காப்பீட்டு விதிகளுக்கு உட்பட்டு திட்டாவண முடிவில் குறிப்பிட்ட தொகையை காப்பீட்டு நிறுவனம் அந்த பாலிசிதாரருக்கு வழங்குகிறது, காப்பீடு பெறுநருக்கு வழங்குகிறது. மருத்துவ காப்பீடு இழப்பீடுகளை வழங்குகிறது. மருத்துவ செலவுகள், மருத்துவமனை செலவுகள், வீட்டுடை செலவுகள் மற்றும் மருத்துவர்களின் சேவைக்கான கட்டணங்களை வழங்குகிறது. வருவாய் இழப்பு. காப்பீடு பெறுநர் வேலைக்கு செல்ல இயலாமல் வருவாய் இழப்பை ஈடு செய்கிறது. கிளைம் செட்டில்மெண்ட். கோருரிமையினுடைய தீர்வுகள். There are two ways by which health insurance claims are settled. The first way is cashless and the another way is reimbursement. Cashless, ரொக்கம் இல்லாமல். The claim amount needs to be approved by the TPA. TPA na third party administrator. And the hospital settles the amount with the third party administrator. Then the next one is reimbursement, திரும்ப பெறுதல். The insured avails himself or herself. The insured avails himself or herself of the treatment and settles hospital bills directly at the hospital. The insured can claim the reimbursement later on by submitting the relevant bills documents for the claimed amount to the third party administrator. கோருரிமையினுடைய தீர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா,
மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் கோரப்படும் காப்பீடு கோருரிமை காப்பீட்டு இழப்பீடு கோருரிமைகளுக்கு இரு வகையான தீர்வுகளை காப்பீட்டு நிறுவனம் வழங்குகிறது. அதில் முதல்ல சொன்ன மாதிரி ரொக்கம் இல்லாமல் கேஷ்லெஸ் இழப்பீடு கோருகின்ற தொகைக்கு 3ஆம் நபர் நிர்வகிப்பாளர் அனுமதி வேண்டும். மருத்துவமனை 3ஆம் நபர் நிர்வகிப்பாளர் மருத்துவமனைக்கு 3ஆம் நபர் நிர்வகிப்பாளர் தொகையை செலுத்துகிறார். 3ஆம் நபர் நிர்வகிப்பாளருங்கிறவர் காப்பீடு தருணருக்கும் காப்பீடு பெறுநருக்கும் இடையில பொதுவான ஒரு நபராக இருப்பார். திரும்ப பெறுதல் ரீஇம்பர்ஸ்மெண்ட். காப்பீடு பெறுநர் மருத்துவமனை செலவுகளுக்கு பணத்தை செலுத்தி உரிய ரசீதுகளை பெற வேண்டும். பிறகு அந்த ரசீதுகளை இழப்பீட்டு கோருரிமை பெற 3ஆம் நபர் நிர்வகிப்பாளர் அளித்த உரிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம். Thank you, students.